ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான கட் ஆஃப் மார்க்கும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றது, எந்த டேட்ல வந்து நம்ம அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றது, எந்த டேட்ல போயிட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பத்தினா A to Z உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸி நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, யூனிவர்சிட்டி அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வழக்கம் போல வந்து அட்மிஷன் பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் ஃபார் 5 இயர் பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ் அஃபிலியேட்டட் லா காலேஜ் 2024-25 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து செகண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 5 இயர் பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் ஃபார் 2024-25 அப்படிங்கிற இந்த அகாடமிக் இயர்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் நம்ம வந்து பார்க்கலாம். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எப்படி கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் காப்பி வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயே மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் ஃபார் 5 இயர் பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ்னு சொல்லிட்டு அஃபிலியேட்டட் லா காலேஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கும் இது வந்து பொருந்தும், பிரைவேட் காலேஜுக்கும் உங்களுக்கு வந்து பொருந்தும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுல டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு டேட் தான் 18/7/2024 நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நல்லா கவனிக்கணும், கேட்டகரி அப்படிங்கிறது வந்து கம்யூனிட்டி வைஸ் இருக்கக்கூடிய கேட்டகரி. அதுல ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, டிஎன்சின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தனித்தனியா லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நம்மளுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்க, ரைட் சைட்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு. எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன, மெரிட் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம போன வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். அதுல இப்போ ஊசி, அதாவது காமனா இருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரி ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு 94.500% அப்படிங்கிறது கட் ஆஃப் மார்க் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 93.500 மார்க் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஓசி கேட்டகரிக்கு நம்ம ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போன முறை அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்டே நம்மளுக்கு வந்து கிடையாம இருந்துச்சு, அதாவது இல்லாம இந்த இடத்துல செமிகாலன் போட்டிருந்தாங்க. பட் இந்த முறை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 93.5% நம்மளுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே ஒரு பிளஸ் பாயிண்ட், சந்தோஷமான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேஜரா நம்மளுக்கு வந்து மார்க் கம்மியா ரெடியூஸ் ஆன மாதிரி தெரியல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஒரு மார்க் தான் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. போன ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 96 இருந்தது, இப்போ வந்து 94 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மார்க் நம்மளுக்கு வந்து கம்மியாயிருக்கு. இப்போ நம்ம பிசி கேட்டகரிக்கு வரலாம். பிசி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து 87.510 மார்க்கும், வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 86.250 மார்க்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி கேட்டகரிக்கு 92ல இருந்து 87 மார்க் நம்ம கிட்டத்தட்ட ரெடியூஸ் ஆயிருக்கு. காமனா மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க தான் அதிகமா கமெண்ட்ஸ் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 மார்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன காரணத்தினால இந்த 5 மார்க் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா புதுப்பாக்கம் பட்டறை பெரும்புத்தூர் லா காலேஜ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 இயர் கோர்ஸ் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துல இருந்து. அந்த காரணத்தினாலதான் நம்மளுக்கு பிசி கேட்டகரிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 பாயிண்ட் நம்மளுக்கு மார்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான அப்டேட். சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சோகமாவும் ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய தருணத்துல ஒரு சந்தோஷமான அப்டேட் வந்து யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாப்பியான அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாருங்க 86.250 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. போன முறை நம்மளுக்கு வந்து 90 கிட்ட இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு 4 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிசி பிளாக் வேர் கிளாஸ்ல வந்து முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 87 மார்க் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. போன முறை 92ல இருந்துச்சு, இப்போ 87. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 86.250 வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சில இருக்கக்கூடியவங்களுக்கு 87.625 மார்க்கும், வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு 86.500 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 88 மார்க் நம்மளுக்கு வந்து காமனா வெறும் 88 மார்க் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 87 அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சிஏல அதாவது எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அருந்ததியர் அப்படிங்கிற கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தனியா காமனா 87 அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 86 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மார்க் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நம்ம பார்க்கும்போது 88 இருந்துச்சு, பட் இந்த முறை 80% அப்படிங்கறத நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது ஒரு 8% மார்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி குறைஞ்சிருக்கு. கட் ஆஃப் மார்க் வந்து
என்னைக்குமே இந்த அடுத்த ரவுண்டு நடக்கும்போது கம்மியா தான் ஆகும். ஆனா இந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படிங்கிற இந்த வருஷம் தான் நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியான ஒரு அப்டேட். எனக்கே பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம எங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இப்ப இதெல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு காலையில 10 மணில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரிஜினல் ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆன்லைன். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா காமனா நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் போகும்போது அட்மிஷனுக்காக வந்து கவுன்சிலிங்க்கு வந்து நேரடியா உங்களுக்கு ஸ்பாட்டுக்கு வர சொல்லுவாங்க ஒரு சில யூனிவர்சிட்டி. காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் வந்து நடக்கும். நீங்க நேரடியா சென்னைக்கு வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. எந்த டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆன்லைன் அப்படிங்கறத பார்க்கும்போது நாளைக்கு இன்னைக்கு வந்து ஜூலை 18, நாளைக்கு ஜூலை 19 காலையில ஒரு 10 ஓ கிளாக்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்ல வந்து டேப் வந்து எனபிள் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் இந்த கட் ஆஃப்ல இருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 87% இந்த இடத்துல பிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 88 இல்ல 89 ஒரு 90 91 இந்த சம்திங் வந்து கட் ஆஃப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாளையில இருந்து உங்களுக்கு மெயில் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நைட்ல இருந்தே மோஸ்ட்லி மெயில் காமனா வந்து சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். மெயில் வந்து வந்தவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேப் வந்து எனபிள் பண்ணி விடுவாங்க. எப்படி வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அந்த டேப் எனபிள் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்ளிகேஷன் நம்பர் ஏஎல்சி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டு டேட்டா பத்தியும் வச்சு லாகின் பண்ணி உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிசி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டையும் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ரெடி பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு காலையில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள 20ஆம் தேதி ஈவினிங்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே ப்ரோ. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சீட் எப்போ வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ஜூலை 23ஆம் தேதி வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. காலையில 23ஆம் தேதி காலையில நீங்க எடுத்து லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா சீட் எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும். அந்த அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ண அதே கையோட ஜூலை 24ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு. இந்த 24, 25, 26 இந்த 3 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அலாட்மெண்ட் காப்பி டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா? அதுக்கான பிரிண்ட் அவுட், பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட், அதுக்கப்புறம் உங்களுடைய 10th உங்களுடைய 12th உங்களுடைய டிசி உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது எல்லாமே நீங்க ரெடியா எடுத்துட்டு போயிட்டு ஒரிஜினல் பிளஸ் 2 செட் ஜெராக்ஸ் நீங்க வந்து போயிட்டு ஸ்பாட்ல வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் வந்து எப்படி பார்க்கணும், எப்படி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எந்த டேட்ல நடக்குது, எந்த டேட்ல சீட் அலாட்மெண்ட் ஆகுது, எந்த டேட்ல வந்து நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கறத வந்து இந்த டேபிள்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ. இது எல்லாமே நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கட் ஆஃப்ல நாங்க வந்து ஒகேஷனல் குரூப்ல இருக்கிறோம். எங்களோட பிளஸ் 2ல வந்து நாங்க எங்களோட குரூப் வந்து ஒகேஷனல் குரூப்ல இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளவு மார்க் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இட ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜிஓ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டோட ரூல் படி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜிஓ பாஸ் பண்ண அந்த அரசாணைப்படி 30/7/2024 இந்த டேட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஜிஓ போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வொகேஷனல் குரூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அண்டர் வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, 4% சீட் வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் பண்ணணும் அப்படின்னா, சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இத பத்தி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கான கட் ஆஃப் அப்படிங்கறத பார்க்கும்போது 91% அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து நார்மலா காமனா இருக்கக்கூடிய அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த கட் ஆஃப் மார்க். நீங்க காமன் நீங்க எந்த கம்யூனிட்டி பிரிவினரா சேர்ந்தாலும் சரி, நீங்க ஒகேஷனல் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு 4% சீட்ஸ் வந்து மெரிட் லிஸ்ட்ல இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். சரிங்களா? அப்போ உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 91% அப்படிங்கிறது உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கா வந்து இருக்கணும் அப்படிங்கறது தெளிவா இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து காலேஜ் சாரி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்றேன். இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்லிட்டு கிரீன் கலர் டேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல உங்களுடைய ஏஎல்சி மை அப்ளிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஏஎல்சி உங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரையும் உங்க டேட்டா பத்தியும் போட்டு லாகின் பண்ணி நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஜஸ்ட் ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட ஒரிஜினல் சர்டிபிகேட் இல்லாம ஜெராக்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது ரெக்வெஸ்ட் லெட்டர் கூட சப்மிட் பண்ணிருப்பீங்க. பட் ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது நீங்க பண்ணும்போது அவங்க எதுக்கு வந்து செக் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும் போதும் இப்போ நீங்க சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணும்போது சேம் கரெக்டான ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க வந்து சப்மிட் பண்றீங்களா, இல்ல வந்து ஒரு மிஸ் மேட்சா இல்ல வந்து ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றீங்களா அப்படிங்கறத கொடுப்பாங்க. நீங்க நாளைக்கு பண்ண போற இந்த ப்ராசஸ்ல தான் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க நாளைக்கு பண்ணக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்றேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட லாகின் ஐடி வாங்கி கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு நீங்க வந்து தப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடாதீங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிடாதீங்க. சரிங்களா?
இப்போதைக்கு இந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக பிஏ எல்எல்பிக்காக அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு ஒரு ஹார்ட் வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.